நினைவுகள் சரிகின்ற போது சிறுகதை ஆசிரியர் ஜெயவண்ணன் அவர்கள். வலது கை நடுவிரலால் சிமிழியிலிருந்து குங்குமத்தை தொட்டி எடுத்து நிலை கண்ணாடிக்கு எதிரில் அமர்ந்து அதை நெற்றியில் நிதானமாக இட்டு கொண்டு மெல்ல நிமிர்ந்த பொழுது கண்ணாடியில் நிழலாடியது. திரும்பாமல் கண்ணாடியில் அந்த உருவத்தை பார்க்கிறேன். என் மனம் சில வினாடிகள் குளிர்ந்த நீரில் மூழ்கி திளைக்க, மறுகணம் அந்த மெல்லிய உணர்வுகளை வலிய சிலிர்த்து உதறிவிட்டு திரும்புகிறேன். அவரை உற்று பார்க்கிறேன். 5 வருஷங்களுக்கு முன்னால் அவரை பார்த்தது. காலத்தின் முத்திரைகள் அவர் உடம்பிலே நல்ல தெரியுது. கன்னங்கள் ஒட்டி இருக்க, கண்கள் உள்ளே இறங்கி இருக்க, உடம்பின் பளபளப்பு குறைந்து. அவரா இவர்? வாங்க என்று கூப்பிட மனசு வரல. ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியலை. உட்காருங்க. உள்ளே போக திரும்புகிறேன். காப்பியோ டிஃபனோ வேண்டாம். வர வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு தான் வரேன். இவர் குரலில் முன்பு இருந்த கம்பீரம் இப்போ இல்லை. நிற்கிறேன். இவர் நடந்து அருகே இருந்த நாற்காலியில் உட்காருகிறார். மாமா போன மாதம் தவறி விட்டதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அப்பாவும் போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா என் வாழ்க்கையில் நான் எழுந்துக்கிட்டே வரேன். அப்பாவும்னா புரியலையே. நான் இவரை பார்க்கிறேன். அப்புறமா சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னால் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஓ காட்! இவர் குரலில் வியப்பும் வேதனையும் கைகோர்த்து கொண்டு நிற்க, துளிர்த்த கண்ணீரை மெல்ல துடைத்தபடி பேசுகிறார். உண்மையிலேயே இதை எப்படித்தான் உன்னால் தாங்கிக்க முடியுதோ? 5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கிடைச்ச அதிர்ச்சியை விட இது ஒன்றும் பெருசாக எனக்கு படலை. சாட்டையடி பட்டவர் போல இருந்த இடத்திலேயே மெல்ல நெளிகிறார். என்னை திரும்பி இவர் ஒரு மாதிரியாக பார்க்கிறார். 5 வருஷமா அழுது அழுது அவஸ்தைப்பட்ட என்னோட வேதனை குவியல்களுக்கு முன்னால் இவர் இப்போ படுற அவஸ்தை ரொம்பவுமே குறைவாகத்தான் இருக்கும். என்மேல் இவருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? என்மேல் அனுதாபப்படவோ அக்கறை காட்டவோ இவருக்கு என்ன உரிமை இருக்கு? இருந்த அந்த புனிதமான பந்தத்தை, அறுக்க முடியாத அந்த தெய்வீக உறவை வெட்டி வீழ்த்திய பின் என்னை பற்றி கேட்க இவருக்கு என்ன யோகியதை இருக்கு? 5 வருஷத்துக்கு முன்னால் யாரோ கல்பனாவாம், ஆஃபீஸ் டெனோவாம், அவளை கூட்டிக்கிட்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்திய பொழுது நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. இவளுக்கு தங்க வசதியான இடம் கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்குத்தான்னு இவர் சொன்ன பொழுதும் கூட நான் இவரை தவறாக புரிஞ்சுக்கல. ஆனால் அவள் அந்த வீட்டிலேயே நிரந்தரமாக குடியேறியதையும், என் கண் முன்னாலேயே சினிமா ட்ராமான்னு சுற்றிட்டு பின் அதை பற்றியே பேசிக்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இவரும் அவளும் வீட்டுக்கு வர தொடங்கிய பொழுது ஆண்டவன் என்னை ஜடமாக படைச்சிருக்க கூடாதோன்னு ஒரு கணம் நினச்சி பார்ப்பேன். அப்படி படைக்கலையே. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அதனால் வாய் விட்டு ஒரு நாள் வெடிச்சேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இவர் என்னை பார்த்தார். பின் மெல்ல கழுத்துட்டையை சரி செய்து கொண்டே சொன்னார். உனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை கல்பனாவுக்கும் இருக்கு. எஸ், ஷீ ஹாஸ் ஈக்குவல் ரைட்ஸ். எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமாக, அதாவது சர்வசாதாரணமாக சொன்னார். மறுபடியும் அனல் காற்று வீசியது. அவள் இனிமே இந்த வீட்டில் தான் இருப்பா. உனக்கு இதில் விருப்பமோ இஷ்டமோ இல்லைன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். என் பதிலை கேட்க இவருக்கு அப்போ நேரமில்லை. வெளியே கார் புறப்படும் ஓசை கேட்டது. வாழ்க்கையே இருண்டு விட்டது போல ஒரு உணர்வு. அந்த இருண்ட கண்டத்திலிருந்து ஒரே அடியாக விடுபட்டு விடுதலை ஆகணும்னு ஒரு துடிப்பு. எழுந்தேன். அலமாரியில் போன வாரம் வாங்கின மூட்டைப்பூச்சி மருந்து கண் முன்னால் கன நேரம் தோன்றி மறைய, திடீரென்று அடி வயிற்றில் ஒரு கலக்கல். என் உயிரை போக்கிக் கொள்ள எனக்கு உரிமை இருக்கோ இல்லையோ, வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னிலே எனக்குள்ள புழுவாய், பூவாய், அணுவாய், உதிரமாய் வளர்ந்து வரும் அந்த ஜீவனை அழிக்க எனக்கு ஏது உரிமை? முடிவை ஒத்தி வைத்தேன். ஆனால் இவர் தம் முடிவை மாற்றிக்கவே இல்லை. வக்கீல் கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்தது. விவாகரத்துக்கு இவர் எதையோ காரணம் காட்டியிருந்தார். கோர்ட்டில் எனக்கு ஜீவன அம்சம் தரதா சொன்னார். நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ என்னை தேடிக்கிட்டு இவர் இங்கே வந்திருக்கார். ஏன், எதற்காக? இவரே சொல்லட்டுமே. இங்கே உனக்கு துணையா யார் இருக்காங்க? எனக்கு துணையா? இவரோட 2 கண்களும்
ஆடாம அசையாம என்னையே பார்க்குது. பாஸ்கர் என் மகன் இருக்கான். அப்பாடா! நிம்மதி பெருமூச்சை மெல்ல உதிர விட்டு தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின் கேட்கிறார். பாஸ்கர் நம்ம பையன் பேரு அதானா? நம்ப என்ற வார்த்தைக்கு இவர் கொடுத்த அழுத்தம் இவர் மெல்ல நெருங்கி வர்றதை காட்டுத. எனக்கு நல்லா வாய் விட்டு சிரிக்கணும் போல இருக்கு. ஆமாம், இப்போ எங்க பாஸ்கர்? நர்சரிக்கு போயிருக்கான். வர நேரம்தான். நான் ஒரு முட்டாள். கையில் இருந்த திராட்சை பழத்தை விட்டெறிஞ்சிட்டு மரத்தில் இருந்த புளியம்பழத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன். நல்லா அடிபட்டு இருக்கார். அந்த வேதனை தாங்காம இங்கே வந்து விழுந்திருக்கார். மேலே பேசுகிறார். காயத்ரி, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தண்டனையை அனுபவிச்சிட்டேன். நல்லா அனுபவிச்சிட்டேன். கல்பனா என்னை விட்டுட்டு போயிட்டா. சும்மா போகலை, கையில் இருந்ததையெல்லாம் எடுத்துக்கிட்டது போதாதுன்னு என்னை கடன்காரனாக்கிவிட்டு போயிட்டா. லஞ்சம் வாங்கினேன். ஆஃபீஸில் தெரிஞ்சுட்டது. கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தேன். வேலையும் போயிட்டது. கரையேற ஒரு மரத்துண்டாவது கிடைக்காதா என்று தத்தளிக்கிற தவிப்ப. எந்த நினைப்போடு இவர் இங்கே வந்திருக்கிறார்னு புரியுத. எனக்கு இவர் மேலே அனுதாபப்பட தோணலை. இரக்கம் பிறக்கலை. 5 வருஷமாக அழுது அழுது இனிமேல் அழுவதற்கே கண்ணில் கண்ணீர் இல்லைன்னு வற்றி மணல் காடான பின்பு அந்த மணல் காடு இறுகி பாறையாக உருமாறி நிற்கிற இந்த நேரத்தில், ஆமாம், என் மனசு ஒரு கற்பாறை தான். பாறைக்கிட்ட எப்படி இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அம்மா, திரும்புகிறேன். பாஸ்கர். ஓடி வருகின்ற என் செல்வத்தை தாவி தூக்குறேன். இவன்தான் நம்ம பாஸ்கரா? இவர் கேள்வி இது. ஆமாம். யார்மா இது? பாஸ்கரின் கேள்வி இது. நான் ஒரு கணம் யோசிக்கிறேன். அப்புறம் சொல்கிறேன். இவர் இவர் உங்கள் அப்பாவோட சிநேகிதராம். உங்கள் அப்பாவோட மலேசியாவில் இருந்தார். சொந்த ஊருக்கு வந்தாராம். அப்படியே உன்னை பார்த்துட்டு வர சொல்லி உங்கள் அப்பா சொல்லி அனுப்பினாங்களாம். உனக்காகத்தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தார். இப்போ புறப்பட்டு போயிடுவார். ஆமாம், இவர் இப்போ புறப்பட்டு போயிடுவார். சடையர் என்று எழுந்த இடத்தை விட்டு எழுந்துடுறார். அப்பாவை சீக்கிரமா வர சொல்லுங்க. பாஸ்கரை திரும்பி பார்த்து கண்களால் அவளை ஒரு முறை தழுவி விட்டு பின் நான் வரேன்னு என் முகத்தை பார்க்காமல் குனிந்தபடியே சொல்லிவிட்டு திறந்திருந்த கதவை தாண்டி விடுவிடுவென தெருவிலே இறங்கி நடக்கிறார். என் கண்களின் பார்வை மங்குவது போன்ற உணர்வு. கண்களை மூடி திறக்கிறேன். வாயிலே உப்பு நீரின் சுவை, கண்ணீர். நான் அழுகிறேனா? அன்பானவர்களே, ஜெயவண்ணன் அவர்கள் எழுதிய நினைவுகள் சரிகின்ற போது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.